ரீசெண்டாக வந்த சில அப்டேட்ஸை பார்த்துடலாம். கவினுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஸ்டார். இந்த படம் ஒரு சாதாரண பையன் எப்படி தன்னோட கனவை துரத்தி போகிறான், கடைசியில் அவன் ஸ்டார் ஆனானா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. பியார் பிரேமா காதல் எடுத்த எலன் தான் இந்த படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இந்த படமும் ஒரு சாதாரண பையன் எப்படி அசாதாரணமான கனவை ஜெயிக்கிறாங்கிறது தான். ஆல்ரெடி தளபதி விஜய்க்கான ரெஃபரன்ஸ் படத்துல இருக்கிறதா டைரக்டர் சொன்னாரு. இப்போ எஸ்கேவும் ஒரு சின்ன சீன் பண்றாராம். நெக்ஸ்ட் விஜயோட கோட் படத்துல தோனி ஒரு கேமியோ பண்றதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அது ரூமர்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்போ 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இதுல கேமியோ பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி விஜயகாந்த் சார் ஏஐ மூலயமா கொண்டு வராங்க. படத்துக்கு இருக்க ஹைப் அதிகமாகிட்டே போகுது. பட் இன்னொரு சைடு ரிலீஸ் டேட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரிலீஸ் டேட்டு செப்டம்பர் 15ன்னு சொன்னாங்க. பட் அதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்காம். நெக்ஸ்ட்டு புரட்சி தளபதி பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையோட பயோபிக் ரெடி ஆகுது. அதில் விஷால் தான் அண்ணாமலையாக நடிக்க போகிறாரு. ஆல்ரெடி இவர் இப்போ டிஎம்கே பற்றி தன்னோட அதிருப்தியை பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு இருந்தார். இப்போ இதன் மூலமாக இவர் பிஜேபியில் சேர போகிறதாகவும் சொல்கிறாங்க. தக் லைஃப்ல சிம்பு ஆன்போர்ட் ஆனது ஒரு கிளிம்ஸ் மூலயமா அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே செட் பிக் லீக் ஆச்சு. அதில் இவங்களோட லுக்கெல்லாம் ரிவீல் ஆச்சு. கிட்டத்தட்ட சத்யா லுக்கில் கமலும் கலைப்படம் லுக்கில் சிம்புவும் இருந்தாங்க. இது போக நாசர் அபிராமிலாம் அந்த பிக்கில் இருந்தாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக தான் ரெடி ஆகுது. இந்த படத்துல இருந்து ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் வெளியேறிட்டாங்க. அதில் ஒரு கேரக்டரில் தான் சிம்பு நடிக்கிறாரு. இன்னொரு கேரக்டரில் அசோக் செல்வன் நடிக்க வாய்ப்பு இருக்காம். இப்போதான் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்தியன் 2 ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் படி ஜூலை 17க்கு இந்த படம் தள்ளி போக வாய்ப்பு இருக்காம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் மந்த்து ஃப்ரீயாக இருக்கனால தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க ராயன் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஏஆர் ரகுமான் இசையில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் பாகுபலி பார்த்துருப்பீங்க. இந்தியன் சினிமாவில் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை இப்போ ஒரு அனிமேட்டட் சீரீஸாக கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி இதை லைவ் ஆக்ஷனாக பண்ண நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் பண்ணாங்க. ஷூட் கூட போச்சு. ராஜமாதாவா நயன்தாரா பண்ணுறாங்கலாம் கூட நியூஸ் வந்தது. ஆனால் அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போது இதை அனிமேஷன் வெர்ஷனில் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. மே 17 இந்த சீரீஸ் ப்ரீமியர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற முக்கியமான படங்கள்னா கவினோட ஸ்டார், அர்ஜுன் தாஸோட ராசாவதி, அமரோட உயிர் தமிழுக்கு. இதில் நீங்கள் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பாய் பாய்.